உங்கள் எல்லாருக்கும் ஒரு சின்ன டவுட் இருக்கலாம் புதுசாக பார்க்குறவங்களுக்கு. பொதுவாக வர்மக்கலை அப்படின்னு சொன்னாலே அது சித்தர்கலை. சித்தர்கலை தானே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சித்த வைத்தியம்னு ஒன்று இருக்குது, சித்த வைத்தியம்னு ஒன்று இருக்குது, அது சித்தர்கள் செய்த வைத்தியம்னு அது வந்துடுது, சித்த வைத்தியம்னு வந்துடுது. இப்போ கூடவே வர்மக்கலை இதுவும் சித்தர்கள் பண்ணது தான். இப்போ சித்தர்கள் செய்த வைத்தியத்தில் 2 பிரிவு அப்படி பிரியும். அது என்ன சித்த மருத்துவம், இது வர்மக்கலை அப்படின்னு சொன்னால் நல்லா கவனிச்சிக்கங்க. சித்தர்கள் காட்டுக்குள்ளே தவம் செய்யும் பொழுது வகியாக இறைவனால் இறக்கி அருளப்படக்கூடிய அந்த விஷயங்களை கண்ண மூடி தியானத்திலேயே அத்தனை விஷயங்களும் அந்த இறை அருளை வகியாக இறங்கி வரக்கூடிய இறைவனால் இறக்கி அருளப்படக்கூடிய அந்த விஷயங்களை கண்ணை மூடியபடியே வாய் விட்டு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் குறிக்கணும், வியாதி இப்படியெல்லாம் இருக்கும், இப்படிலாம் கஷ்டப்படுவான், இதுக்கு மருந்து இந்த இடத்துல இருக்குது, இப்படி இருக்கும், அதுக்கு என்னென்ன பேர், இதை இப்படி வந்துட்டு பதப்படுத்தி வச்சுக்கணும், இதை வந்துட்டு இந்த முறையில் பத்தியத்தில் கொடுக்கணும், இத்தனை நாள் சாப்பிடணும், வியாதி குணமாயிடும் என்று அவர்கள் கண்ணை மூடியபடியே தனக்கு ஒரு மீடியமாக இருந்து இறைவன் வாக்கை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதை சீடர்கள் வந்துட்டு குறிச்சிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் இந்த செஷன் போகும். அப்புறம் ஒரு 10-15 சுவடிகள் சேர்ந்துடும், எல்லாத்தையும் கட்டி ஒரு உரமாக ஆசிரமத்தில் வச்சுருப்பாங்க. இப்படி 1 மாதமோ 2 மாதமோ 3 மாதமோ ஓடின பிறகு இப்படி நாள்பட சேர்ந்த இந்த ஓலைச்சுவடிகள் நிறைய சேர்ந்துடும்ல, இது காட்டுக்குள்ளே யூஸ் ஆகாது. அதனால் இந்த சித்தர்கள் அதை எடுத்து சுமந்து கொண்டு நாட்டுக்குள்ளே வருவாங்க. மிகச்சரியான அந்த இறை அருள் பெற்ற ஆன்மாவை, அந்த ஆத்மாவை தேர்ந்தெடுத்து, அந்த மனிதரை தேர்ந்தெடுத்து அவங்க கையில் இதை கொடுத்துட்டு தூக்கி போட்டு இவங்க திரும்ப காட்டுக்குள்ளே தவம் செய்ய போயிடுவாங்க. இந்த ஓலைச்சுவடி கிடைக்க பெற்றவர் இதை படித்து பார்த்து இதை அதன் பிரகாரம் மருந்துகளை செய்து வைத்து கொண்டு வியாதியஸ்தர்களுக்கு கொடுத்து வியாதியை போக்கக்கூடிய இந்த முறைதான் சித்த வைத்திய முறை. சித்தர்கள் அரிதாக நாட்டுக்குள்ள வரும்போது நோயாளி எதிர்பட்டால் அவர்களே கையை தட்டி காலில் உதைச்சி ஆசீர்வாதம் பண்ணி ஏதோ ஒன்று கம்பெடுத்து அடித்து ஏதோ ஒன்று பண்ணி அந்த வியாதியை சித்தர்களே நேரடியாக தீர்த்தால் அது வர்மக்கலை. உங்களுக்கு புரியுதா? அப்போ வர்மக்கலைங்கிறது ஆன்மீகம் சார்ந்த 100% இறையருள் பெற்ற இறைவனின் அருளால் குணமாகக்கூடிய ஒரு வைத்திய முறை. அந்த சித்தம் தெளிந்தால் மட்டும்தான் வர்ம வைத்தியமே செய்ய முடியும். கையை வச்சா வியாதி குணமாகும்.